சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருப்பது பேசத் தெரியாமல் அல்ல, எதையும் பேசிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். உபதேசம் செய்யாதே, உதாரணமாயிரு. ஊரை பழிக்காதே, உன்னை மாற்றிக்கொள். சுற்றி உள்ளவர்கள் சிரித்தால் உன் காதை மூடாதே, அவர்கள் வாயை மூட வாழ்ந்து காட்டு. உங்களை தாழ்த்தி பேசுபவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். அவர்களால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் அது மட்டும்தான். எங்கே போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டவனுக்கு எல்லோரும் வழிவிடுகிறார்கள். உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாயிருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். அப்போதுதான் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். முதலில் நம்பு, பின் செயலில் இறங்கு. முதலில் பேசுவதை கேள், பிறகு பேசு. முதலில் சம்பாதி, பின் செலவு செய். முதலில் யோசி, பின் செயல்படுத்து. எதெல்லாம் வேண்டும் என பிடிவாதமாக இருந்தோமோ அதெல்லாம் வேண்டாம் என நம்மையே சொல்ல வைப்பதுதான் வாழ்க்கை. எதையும் தேடி ஓடாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். வெற்றியோ தோல்வியோ, முடிவு எதுவாயினும் முதலில் நீ முயற்சி செய்துவிடு. விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக் கொள்வது. உங்கள் விதியை நீங்கள் உருவாக்க தவறினால் அது தலைவிதியாகிறது. உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடைபோடுபவனை நோக்கி அந்த லட்சியமும் நடைபோடும். வாழ்க்கையில் நமக்கான ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை சகித்து கொண்டு சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருங்கள் நம்பிக்கையுடன். வாழ்க்கையில் பின்னோக்கியே செல்கிறேன் என்று வருத்தப்படாதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் அதிவேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கைகளில்தான் உள்ளது. துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவதற்கு ஒருபோதும் பயப்படாதீர்கள். அப்போதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ள முடியும். நம் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் நம்மை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் இறைவனை நாம் தேட வேண்டியதில்லை. இறைவனே நம்மை தேடி வருவார். உன்னை தூக்கி எறிந்தவர்களின் முன் மரமாக எழுந்து நில். எறிந்தவன் அண்ணாந்து பார்க்கட்டும். எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என வாழ்ந்து காட்டுங்கள். வாய்ப்பு தானாக தோன்றாது. நீங்கள் முயற்சி செய்யும் போது அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. வார்த்தை என்பது ஏணி போன்றது. நீ பயன்படுத்துவதை பொறுத்து உன் மதிப்பை ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். கடந்த காலத்தை பற்றியே கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது கடுகளவும் கை கொடுக்காது. வாழ்ந்தேன் என்பதற்கான சாட்சியை உலகில் பதிவு செய்யுங்கள். பணமும் பதவியும் வந்தபின் மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு. தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள். தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியை பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் தீக்குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையில் எளிதில் ஜெயித்து விடலாம். தண்ணீரை போல இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அதற்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அடித்து கொண்டு போகவும் தெரியும். இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரே ஆயுதம் பணம். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும். உன்னுடைய தற்போதைய நிலைமையை தாழ்த்தி விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை. உன் வாழ்க்கை உன் கையில். நம்மை ஏளனமாக பார்ப்பவரை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். வாழ்க்கையில் உன்னை தட்டிவிட்டவனையும் தட்டி கொடுத்தவனையும் என்றும் மறக்காதே. உங்களின் ஒரு வெற்றி 1000 விமர்சனங்களுக்கான முற்றுப்புள்ளி.
எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிடுகிறது வாழ்க்கை. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான். தேடிப் போகாதே, அலட்சியப்படுத்தப்படுவாய். எதிர்பார்க்காதே, ஏமாற்றப்படுவாய். உன்னை மட்டும் நம்பு. நடிப்பு நிறைந்த உலகம் இது. நமக்கு இன்னும் நேரம் இருக்கின்றது என்று நினைப்பதில்தான் பிரச்சனையே தொடங்குகிறது. நீ மேலே உயரும்போது நீ யார் என்று உன் நண்பர்கள் அறிவார்கள். ஆனால் நீ கீழே போகும்போதுதான் உன் உண்மையான நண்பர்கள் யார் என்று நீ அறிவாய். நாம் பக்குவம் அடையும் போதுதான் சில விஷயங்கள் புரியும். 30 ரூபாய் கடிகாரமும் சரி, 3 லட்சம் ரூபாய் கடிகாரமும் சரி, ஒரே நேரம்தான் காட்டும் என்று. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்காதீர்கள். காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன. தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும். உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான், உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல. உன்னையே நீ நம்பு. ஓர் நாள் உயர்வு நிச்சயம். நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். விட்டுவிடாதீர்கள். ஆரம்பம் எப்போதும் கடினமானதுதான். கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழுங்கள். அது மட்டுமே இன்பத்தை தரும். தனிமைகள் தருகின்ற வலியை விட கடந்த கால நினைவுகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. நீங்கள்தான் சிறந்தவர் என உங்களை நீங்களே நம்புங்கள். எத்தனை கடினமான சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்துவிடலாம். சங்கடங்கள் வரும்போது தடுமாறாதே. சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே. பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை. உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு எவராலும் முடியாது. அது உங்கள் வாழ்க்கை. உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை எடுத்து வைக்க உன்னால் முடியும் என்றால் உன்னை எவராலும் வெல்ல முடியாது. பாராட்டை விட அவமானங்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்குகிறது. அவமானங்களை கண்டு வருந்தாதீர்கள். அதை எதிர்கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு பின்வாங்கும் போதுதான் நம் தோல்வி ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறுவதில்லை. தன்னால் முடியும் என நம்பிக்கை உள்ள மனிதனே வெற்றி பெறுகிறான். நீங்கள் விதைப்பதை தான் அறுவடை செய்ய போகிறீர்கள். நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்து வெற்றிகளை அறுவடை செய்யுங்கள். நன்றி.